அருமையானவர்களை கவனியுங்கள். எல் ஓலாமோ அண்ட சராசரங்களையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரங்களை என்ன செய்கிறார்? அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அன்றாடம் போஷித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு பாருங்க, பதவியில் இருக்கிறாங்க 5 வருஷம், சோர்ந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு முதலமைச்சரை குறித்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அப்படியே கைகளாம் கிட்டு நடுங்குது. துண்டை தூக்கி போடுறாரு. துண்டை தூக்கி போடுறதுக்கு அப்படியே கையெல்லாம் என்ன செய்யுது, அப்படி நடுங்குது. நான் பாஸ்டம்மாவை கூப்பிட்டு காமிச்சேன். அங்கே பாரு, அவருடைய கை அப்படி நடுங்குது பாரு அப்படின்னு. கை அப்படி நடுங்குது பாருங்க. சோர்ந்து போயிடுறாங்க. 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. 10 வருஷத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சோர்வது கிடையாது. என்னவோ பலவிதமான நல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம், அந்த திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், எல்லா திட்டம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு செய்யணும், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லி மக்கள் பாருங்க, அந்த ஆட்சியாளர்கள் எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் கோடி ஆண்டுகளை இருந்து கொண்டே இருக்கிறாரு. அண்ட சராசரங்களையும் அவர் செய்கிறாரு, ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறாரு. அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அவர் போஷித்து கொண்டே இருக்கிறாரு. இதுவரைக்கும் சோர்ந்து போனதே கிடையாது. இதுவரைக்கும் சோர்ந்து போனதே கிடையாது. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஒண்ணுமில்லாத ஆளை நம்ம என்ன செய்யல, ஆராதிக்கல. ஒண்ணுமில்லாத ஆளை நம்ம வந்து பின்பற்றல. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன், அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர். அவரை நாம் என்ன செய்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் நாமம் எல் ஓலாம். ஆமென். சதா காலமும் உள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே இவ்வளவு காரியத்தை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் சோர்ந்து போகிறது கிடையாது. சத்திய வேதத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று. இது எப்படி நடந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். என்னதுங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே, இது எனக்கு புரியுது, நமக்கு புரியுது. இப்ப 2ஆம் வசனத்தை பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. இந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில என்னமோ நடந்திருக்குது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா நல்லா தானே சிருஷ்டித்திருக்கணும், அழகா தானே சிருஷ்டித்திருக்கணும். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாயும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இது எப்படி நடந்தது என்று சொன்னால், பிசாசின் விழுகையினாலே இது நடந்தது. நல்லா கவனிங்க. மனுஷனுடைய விழுகையினாலே அல்ல, பிசாசினுடைய விழுகையினாலே இது நடந்தது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இதுக்கு இடையில கோடி ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு சில வருஷங்கள் கிடையாது, ஏதோ 10 வருஷம் 15 வருஷம்லாம் கிடையாது, பல 1000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு இடையில என்ன நடந்தது? பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிசாசு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி, சிங்காசனத்தில் நான் உயருவேன், நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று அவன் அங்கே பிரச்சனை பண்ணினபடினாலே அங்கிருந்து அவன் தள்ளப்பட்டான். அந்த தள்ளப்பட்டதனுடைய விளைவாக இந்த பூமியானது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது, அது இருளாய் போனது. ஆகவே இது எப்படி நடந்தது என்று சொன்னால், பிசாசினுடைய விழுகை நிமித்தமாய் நடந்தது. எனவே பிசாசின் விழுகை நிமித்தமாக இந்த பூமி இருளாய் போனது, இந்த பூமி ஒழுங்கற்று போனது, இந்த பூமி சீர்கெட்டு போனது, இந்த பூமி பாருங்க ஒழுங்கு கெட்டு போனது, இந்த பூமி வெறுமையாய் போனது. இப்படிப்பட்ட வேளையிலும் கூட அனாதி தேவனாய கர்த்தர் என்ன செய்யவில்லை? சோர்ந்து போகவில்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதுல கூட சில தேவனாய கர்த்தர்
சோர்ந்து போகல, இளைத்து போகல. எல்லாவற்றையும் அவர் சரி செய்தார், எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தினார், எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தினார், எல்லாவற்றையும் அவர் அழகுபடுத்தினார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வானங்களை அலங்கரித்தார் என்று, வானங்களை அவர் டெக்கரேஷன் பண்ணினார். ஆமென். வானங்களை அவர் டெக்கரேஷன் பண்ணினார். அப்ப பிசாசின் விழுகை நிமித்தமாக வானத்திலையும் பூமியிலையும் பாருங்க பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் தேவனாய கர்த்தர் சோர்ந்து போகாமல் அது எல்லாவற்றையும் சரி செய்தார் என்பதை குறித்து சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஓகே, இது எவ்வாறு அவர் சரி செய்தார்? இது எவ்வாறு அவர் சரி செய்தார் தெரியுமா? அது ஆச்சரியமான காரியம். தேவனாய கர்த்தர் சோர்ந்து போகல, இளைப்படைஞ்சு போகல, ஆனால் அவர் எல்லாவற்றையும் சரி செய்தார். எவ்வாறு சரி செய்தார் என்பதை சத்தியவேதத்திலே பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சரி செய்தார். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சரி செய்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார், ஒழுங்கு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார், நிறைவு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லி தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்தார். அவர் சீர்படுத்தினார், பாருங்க, அழகுபடுத்தினார், ஒழுங்குபடுத்தினார். இதை நாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயிலை வைத்து பேசும்போது, இதை கவனிக்கிறீங்களா? நாமும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயிலை வைத்து பேசும் பொழுது வாழ்க்கை என்ற நம்முடைய உலகத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆமே. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லையா, என் வாழ்க்கையில் சுகமே இல்லையா, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையா, என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லைங்கய்யா. ரைட், என்ன பண்ணலாம்? தலையில் துண்டை போட்டு உட்காரலாமா? சேரில் ஏறி குத்த வச்சு, தரையில் குத்த வச்சு உட்கார்றது வேற, சேரில் ஏறி சில ஆட்கள் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க துண்டா போட்டு. நல்லா கவனிங்க. இருள் மாறணுமா? வெளிச்சம் வெளிச்சம் உண்டாகணுமா? நீங்கி ஒழுங்கு உண்டாகணுமா? குடும்பத்தில் வாழ்க்கை என்கிற உங்க உலகம் என்ன உலகம்? எவ்வளவு பெரிய உலகத்தை கர்த்தர் மாத்தினாரு. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்த உலகத்தை கர்த்தர் வார்த்தையினாலே சரி பண்ணினாரு. இப்ப உங்க வாழ்க்கை என்கிற அந்த உலகம், உங்க குடும்பம் என்கிற அந்த உலகம், அதை நீங்க சரி பண்ணலாம். அங்க வெளிச்சத்தை உண்டாக்கலாம், அங்க சமாதானத்தை உண்டாக்கலாம், அங்க வெற்றியை உண்டாக்கலாம், அங்க வாழ்வை உண்டாக்கலாம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு பேசுவதன் மூலமாக. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு என்ன செய்யணும்? இப்ப பேசணும், வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு பேசணும். இயேசு நாமத்தில் என் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, எல்லா இருள்களும் நீங்குவதாக. இயேசு நாமத்தில் என் வீட்டில் இருக்கிற எல்லா குளறுபடிகள், சண்டைகள், சச்சரவுகள் மறைவதாக. இயேசு நாமத்தில் என் வீட்டில் சமாதானம், இளைப்பாறுதல், நிம்மதி உண்டாவதாக. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? சரி செய்யலாம். என் வீட்டில் சுகம் உண்டாவதாக, ஆஸ்பத்திரி செலவுகள் நிறுத்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மெடிக்கல் செலவுகள் நிறுத்தப்படுவதாக, என் வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்குவதாக, சமாதான நதியை போல வாழ்க்கையில் புரண்டு ஓடுவதாக. ஆமென். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். ஆகையால் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையில் சமாதானம் என்ன செய்வதாக? உண்டாவதாக. எல்லா தரித்திரங்கள் நீங்குவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் உண்டாவதாக என்று கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கை என்கிற உலகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். இப்படி பேசுனீங்கன்னா சோர்வு வராது, இளைப்பு என்ன செய்யாது. இப்படி பேசாம உட்காந்துட்டு இருக்க பாருங்க, அதனால என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது, இளைப்பு வந்துடுது. என்னத்த சர்ச்சுக்கு போய் என்னத்த ஞானஸ்தானம் எடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா இவங்க யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வச்சு பேச தெரியாத ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வச்சு பேச தெரியாத ஆட்கள், அங்கங்க போய் புலம்புற ஆட்கள், அங்கங்க போய் குத்த வச்சு ஊர்க்கதை எல்லா கதையும் பேசிட்டு அப்படியே என்ன செய்யறது? அதவே அதவே என்ன செய்யறது? மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதவே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் சோர்வு. சோர்வு வராமல் நல்லா இருக்கணுமா? கர்த்தர் எப்படி வார்த்தை எடுத்து பேசினாரோ அதை போலவே நாம் என்ன செய்யணும்? வார்த்தை எடுத்து பேச
வேண்டும். ஆமென். அப்படி பேசும்போது வெளிச்சம் உண்டாகும், சீர் உண்டாகும், நிறைவு உண்டாகும், சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும். பாருங்க, செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எனவே அனாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போய்விட கூடாது. எல்லா காரியமும் சொல்லுவோம், அனாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஆமென். அப்போ சோறு வரும்போது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். ஆமென்.